அவன் சிறையில் வைக்கப்பட்டான். இதை விட கொடுமை, இங்க கொடுமைன்னு தன் அண்ணனுக்கு தம்பி எல்லாம் வித்து சகோதரர் வித்துட்டாங்க. வாங்கிட்டு போன இடத்துல அங்க ஒரு பிரச்சனை, அங்கிருந்து ஜெயிலுக்கு போறான், சிறைக்கு போறான். மனம் எப்படி கர்த்தர் எல்லாமே அவனை விட்டு விலகி போறது போல தெரிஞ்சிச்சு. ஜெயிலுக்கு கொடுப்பான். தின கொடுமை, அங்கிருந்து சிறையில வந்து நல்லா இருந்தோம் அந்த போத்திபார் உள்ள, அதுக்குள்ள பொம்பளை இப்படி பண்ணிட்டாலே, என்னை ஜெயில வச்சுட்டாங்களே, என்ன பண்ணுமே? அதுதான் தனிமை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த ஹெல்ப் அவனுக்கு இல்லை. அந்நிய தேசத்துல யாராவது சப்போர்ட் சொல்லுவாங்கம்மா, இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்கள ஒருத்தர் வெளிநாட்டுல போனவங்க நம்ம ஊருக்கு சேர்த்துக்குமா. ஆனா அங்க எவன் இருந்தா தெரியாது. போத்திபாருக்கு, இந்த யோசேப்புக்கு, யோசேப்பு தனிமைப்பட்டவனை போலாக்கலாம். அந்நிய தேசத்துல சிறையில் இருக்கிறான். இந்த யூடியூப்ல அனைவரும் வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு சொல்லிடுவோம், வெளிநாட்டுல அவங்க தனிமையா இருப்பாங்க, சிறையில் இருக்கிறாங்க. சிறையில கூட இருக்கலாம், இல்ல போனத்துல வேலையில போனத்துல மாட்டி இருக்கலாம், சிக்கல்ல இருக்கலாம், வேலை நிமித்தம் போயிட்டு ஊருக்கு வந்து பொழைக்க முடியாத கஷ்டத்தோட இருக்கலாம். அந்நிய தேசத்துல யோசேப்பு சிறையில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அதுதான் துணை. அவன் எங்க இருந்தா? சிறையில் இருந்தான். கர்த்தர் எங்க இருந்தாரு? சிறையில் இருந்தாரு. அதுதான் துணை. கஷ்டம், நஷ்டம், போராட்டம், திரும்ப தனிக்கு ஒப்புதல் போடுவாங்க. ரெண்டு பேரும் கை கோத்து, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் செய்ய மாட்டேன், உன்னை விட்டு சொல்லி 3ஆவது நாள்ல டிஜும் டிஜும் லெப்ட் ரைட் வாங்கிடுது. பத்ததுக்கு பாஸ்ட் வந்துடுறாங்க. நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச? கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் கேட்க முடியுமா? அப்போ பாருங்க, அந்த யோசேப்பு சிறைகளை இருக்கின்ற போது, சிறையில் அவன் இருக்கும்போது மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுது. சிறைச்சாலையின் அதிகாரி கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. முதல் வேலை, சிறையில் இருந்தாலும் இவன் தான் ஆளுகை செய்யறவன். ஆமென். கர்த்தர் உன்னோடு இருந்தா எந்த இடத்துல போனாலும் நீதான் காலர் தூக்கிட்டு ராஜாம இருப்ப. அதுதான் துணை. அவர் உன்னோடு இருக்க அடையாளம். எங்க போனாலும் கம்பீரமா இருப்ப, எங்க போனாலும் மேன்மையா இருப்ப, எங்க போனாலும் உயர்த்தப்பட்டனா இருப்ப. உனக்கு கீழே தழுவி வெக்கப்பட்டு சிரிப்பாங்க. ஒன்னும் கவலைப்படாது. நன்றி சொல்ல ஆரம்பிச்சு. கீழே தள்ளப்படுறதுக்காக நன்றி சொல்லு. உன்னை புறங்கடிச்சுக்காக நன்றி, உன்னை வெறுத்ததுக்காக நன்றி சொல்லு, உன்னை கைவிடுறதுக்காக நன்றி சொல்லு. ஆண்டவனை தாங்க ஆரம்பிச்சிருவார். அதிகமா தாங்க ஆரம்பிச்சிருவார். அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அவருடைய மகிமை உன்னை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆண்டவரோடு இருந்து பாருங்க, அது பெரிய அனுபவம் வரும். அதுதான் லவ். அவர் மேல வைக்கிற ஒரு அன்பு, அவர் மேல நம்ம வைக்கிற அன்பு. துணை என்பது நேசிப்பின் அடையாளம். கஷ்டப்படும் போது உதவி செய்வது. ஒருத்தர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேதத்துல வாசிக்கிறோமே, இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். சொன்னவரே, நம்மை தாங்கும்படி பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், உதவி செய்கிறேன் சொல்லி நமக்காய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த அருமையான காலவெளியில யோசேப்பு சிறையில இருந்தான். பார்த்த சொப்பனக்காரன் தானே நீ? சரி, ரைட் விடு. 2 பேர் சொப்பனத்தை உண்டாக்குனாரு சிறையில. 2 பேர் சிறையில சொப்பனம் தான் கண்டானுங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். ரைட். ராஜாக்கு சொப்பனத்தை உண்டாக்குனாரு. ராஜா சொப்பனத்தை தவிச்சிட்டு இருந்தான். அந்த 2 பேர்த்துல ஒருத்தங்க போயிருந்தோம் சொன்னான், ராஜா நான் சிறையில வைக்கப்படும் போது அங்க சொப்பனக்காரர் விடுவிக்கிறவன் அங்க இருந்தா கூட்டு வாங்கடா. கூட்டு வந்தாங்க. பார்வோனின் சொப்பனத்தை அவன் பத்தி சொன்னார். தேவ ஆவி பெற்ற இவனை போல் வேற யாராவது உண்டோ என்று சொல்லி அவனை 2ஆம் அதிபதி ஆக்கினார்கள். கர்த்தர் துணை செஞ்சார். எப்படி? ஜெயிலுவன் போர்த்திபார் வீட்டுல அடிமையா இருந்தான். இப்ப போர்த்திபார் இவனை கண்ட கை கட்டணும். சில வேளைகள்ல நம்மள வானத்து நட்சத்திரம் போல ஆக்கிடுவார் ஆண்டவர். அதான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது பாஸ் நான் ஊழியத்துக்கு போறேன்னு அனுப்பி வச்சேன்னு பாருங்க, அவர் ஒரு நாள் வந்து முட்டி போட்டு நிக்கிறார் என்ன ஜெபிப்பதற்கு.
ஐயோ நீங்க பாஸ்டா இருந்தீங்க ஒரு காலத்துல, ஏய் நான் பாஸ்டா இருக்கலாம்ப்பா, நீ எனக்கு குருவா இருக்கிற, பாஸ்டவா இருக்கிற, நீ என்னை ஆசீர்வதி. யாரை ஆசிரித்தாங்க? சில நாட்கள் முன்பாக அந்த ஓனர் பாஸ் என்னை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? துணை செய்யறது எப்படி செய்வாரு? உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, சகல ஜாதிகளை பார்க்கணும். எந்த சகோதரர்கள் வித்து போட்டார்களோ அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றும்படி யோசேப்பை வைத்திருந்தார். யார உன்னை புறக்கணித்து தள்ளுறாங்களோ அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கொள்ளு. தெரியுமா உனக்கு? எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க, அவங்களை நீங்க காப்பாத்த போறீங்க, அவங்களை நீங்க ஆசீர்வாதமாக்க போறீங்க. அவங்களுக்கு தேவன் அப்படியாக தான் நம்மளை வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மளை கீழே தள்ளி விட மாட்டாரு, கைவிட மாட்டார். ஏன்னா அங்க பார்த்தபோது அந்த போர்த்திபார் வீட்டுல அவன் எல்லாவற்றையும் பொறுப்பா இருந்தாலும் அவன் சிறைக்கு போகும்போது மனசுல பயங்கரமா இருக்கு, தப்பே நான் செய்யலையே, தப்பே செய்யலையே இருக்கலாம். ஆனா அவன் சிறைக்கு போகணும்னா அந்த பழி வரணும். உன் வாழ்க்கை பரிசுத்தமாகணும்னா உனக்கு அவமானம் வேணும். வாழ்க்கை பரிசுத்தமாகணும், அவமானம் வேணும். நீ உயர்ந்திருக்கணும், அவமானம் வேணும். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அவமானம் வேணும். நெருக்க வேணும், கண்ணீர் வேணும், பிரச்சனை வேணும், போராட்டம் வேணும். என்னடா பாஸ்ட் இப்படி சொல்றாரு? எதுக்கு தெரியுமா? நீ ஜெயிக்கணும்னா, ஓட்டத்துல ஜெயிக்கணும் 10 பேர் பின்னால வரணும். நீ மட்டும் தனியா ஓடி ஜெயிச்சதோ ஜெயிச்ச மாதிரி இருக்கும். நீ மட்டும் ஓடி நான் ஜெயிச்சிட்டேன் நல்லாவா இருக்கும்? ஒரு போட்டி, ஒரு காரியம் இருந்தாதான் ஜெயிச்சதுக்கு அடையாளமா இருக்கும். வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் அனுமதிக்கிற காரணம் தெரியுமா? உன்னை பரிசுத்தப்படுத்துறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்துறார், உன்னை மேம்படுத்துறார், உனக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்குறார். நன்றி சொல்ல மாட்டேன்.